தயவு செய்து இதை பண்ணி எப்படியாவது லைஃப்ல செட்டில் ஆகிடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த செட்டில் ஆகிற அளவு நெருங்க நெருங்க நம் இலக்குகள் உயர்ந்து கொண்டே போகும் என்பதுதான் உண்மை. ஸோ லைஃப்ல செட்டில் ஆகிற விஷயம்னு ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் எவ்வளவு காசு பணம் ஆடம்பரம் வந்தாலும் மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது, நாமளாகவே போதும்னு நினைக்கிற வரைக்கும். பணம் பொருள் ஈட்டுவது மட்டும்தான் நம் நோக்கமாக இலக்காக இருக்குமே ஆனால் நாம் மனிதர்கள் என்ற நிலையிலிருந்து மாறுபடுகிறோம். தயவு செய்து வசதியான மாப்பிள்ளையா பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகிரணும், ஆர் பொண்ணு வீட்டுல பெருசா வாங்கி லைஃப்ல செட்டில் ஆகிரணும்ன்ற திருமண சந்தையில் விலை போகும் ஆடு மாடுகளாக மாறிவிடாதீர்கள். திருமணம் என்பது ஒருவருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை வச்சு இன்னொருவர் முன்னேறுவது அல்ல. அது ஒருத்தர் முதுகுல இன்னொருத்தர் சவாரி செய்வது போன்றது. திருமணம் என்பது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்வதும் இருவரும் சேர்ந்தே முன்னேறி செல்வதுதான். ஸோ இருவருடைய எஃபர்ட்டும் ரொம்ப முக்கியம். காசுக்காக ஒருவரை திருமணம் செய்வதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. 2 குடும்பங்களுடைய கௌரவ பிரச்சனையால இன்றைக்கு பாதிக்கப்படுவது வாழ வேண்டிய வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான்.